ஒன்று நாளாகமம் 3ஆம் அதிகாரம். 1. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர். யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயேலிடத்தில் பிறந்த கீலேயாப் 2ஆம் குமாரன். 2. கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். ஆகி பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன். 3. அபித்தாள் பெற்ற செப்பத்தியா 5ஆம் குமாரன். அவன் பெண்ஜாதியாகிய எக்லாள் பெற்ற இத்ரேயாம் 6ஆம் குமாரன். 4. இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். 5. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பச்சேப்பாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலொமோன் என்னும் 4 பேரும். 6. இக்கார், எலிசாமா, எலிப்பெலேத். 7. நோகா, நேபேக், யப்பியா. 8. எலிசாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் 9 பேருமே. 9. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். 10. சாலொமோனின் குமாரன் ரெகொபெயாம். இவனுடைய குமாரன் அபியா. இவனுடைய குமாரன் ஆசா. இவனுடைய குமாரன் யோசபாத். 11. இவனுடைய குமாரன் யோராம். இவனுடைய குமாரன் அகசியா. இவனுடைய குமாரன் யோவாஸ். 12. இவனுடைய குமாரன் அமச்சியா. இவனுடைய குமாரன் அசரியா. இவனுடைய குமாரன் யோதாம். 13. இவனுடைய குமாரன் ஆகாஸ். இவனுடைய குமாரன் எசேக்கியா. இவனுடைய குமாரன் மனாசே. 14. இவனுடைய குமாரன் ஆமோன். இவனுடைய குமாரன் யோசியா. 15. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கீம் என்னும் 2ஆம் குமாரனும் சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும் சல்லூம் என்னும் 4ஆம் குமாரனுமே. 16. யோயாக்கீமின் குமாரர் எகொனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. 17. கட்டுண்ட எகொனியாவின் குமாரர் சலாத்தியேல். 18. மல்கீராம், பெதாயா, சேனாசார், ஏகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். 19. பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். 20. அசூபா, ஒகேல், பெரகியா, அசதியா, ஊசாபேசேத் என்னும் 5 பேருமே. 21. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் ஒபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா. 22. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எக்கேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். 23. நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரிக்காம் என்னும் 3 பேர். 24. எலியோனாயின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். 1. யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். 2. சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. 3. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் யெஸ்ரயேல், இஷ்மா, இத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பேர் அச்சலெல்போனி. 4. கேதோருக்கு மூப்பனான பெனுவெல், உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லேகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற்பிறந்த ஊரின் குமாரர். 5. தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாராள் என்னும் 2 பெண்ஜாதிகள் இருந்தார்கள். 6. நாராள் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. 7. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோகார், எத்னான் என்பவர்கள். 8. கோஸ் என்பவன் அனுபையும் சோபேபாகையும் ஆருமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள். 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான். அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார். 11. சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். 12. எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாகையும் இர்நாகாஷின் தகப்பனாகிய தெகினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகாவூர் மனுஷர். 13. கேனாசின் குமாரர் ஒத்னியேல், செராயா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத். 14. மெயோனத்தாய் ஒப்ராவை பெற்றான். செராயா கராஷிமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள். 15.
எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ். 16. எக்லெலேலின் குமாரர் சீப், சீப்பா, திரியா, அசாரேயேல். 17. எஸ்ராவின் குமாரர் ஏத்தேர், மேரேத், ஏப்பேர், யாலோன். மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தெமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். 18. அவன் பெண்ஜாதியாகிய எகுதியாள் கேத்தோரின் தகப்பனாகிய யாரேதையும் சோக்கோவின் தகப்பனாகிய ஏப்பேரையும் சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. 19. நாகாமின் சகோதரியாகிய உதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபிகேயிலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோவாவுமே. 20. ஷீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பென்கானான், தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோகேதும் பென்சோகேதுமே. 21. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவோர் மூப்பனான ஈரும் மரேசாவோர் மூப்பனான லாதாகும் மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டு வம்சங்களும். 22. யோக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும் யசுபிலேக்கேமுமே. இவைகள் பூர்வகாலத்தின் செய்திகள். 23. இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். 24. சிமியோனின் குமாரர் நெமுவேல், யாமின், யாரீப், சேரா, சவுல் என்பவர்கள். 25. இவன் குமாரன் சல்லூம், இவன் குமாரன் மிக்சாம், இவன் குமாரன் மிஸ்மா. 26. மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல், இவன் குமாரன் சக்கூர், இவன் குமாரன் சீமேயி. 27. சீமேயிக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சம் எல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதுமில்லை. 28. அவர்கள் பெயர்செபாவிலும் மொலாதாவிலும் ஆச்சார்சூவாவிலும். 29. பில்லாவிலும் ஏத்சாமிலும் தோலாதிலும். 30. பெத்தூவேலிலும் உர்மாவிலும் சிக்லாகிலும். 31. பெத்மர்காபோத்திலும் ஆச்சார்சூசிமிலும் பெத்பிரியிலும் சாராயமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாகுமட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. 32. அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிம்மோன், தோகேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். 33. அந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. 34. மெசோபாபும் யம்லேகும் அமச்சியாவின் குமாரன் யோஷாவும். 35. யோவேலும் ஆசியேலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகூவும். 36. எலியோனாயும் யாக்கோபாவும் ஏச்சோகாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும். 37. செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சிப்பியின் குமாரன் சீசாவும் என்று. 38. பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். 39. தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறமட்டும் போய் 40. நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமரிக்கையும் சுகமுமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். 41. பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களைச் சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். 42. சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நேகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயீர் மலைதேசத்திற்கு போய் 43. அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம். 1. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற்பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்தரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. 2. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்தரம் யோசேப்புடையதாயிற்று. 3. இஸ்ரவேலின் முதற்பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். 4. யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா, இவன் குமாரன் கோப், இவன் குமாரன் ஷிமேய். 5. இவன் குமாரன் மீகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால். 6.
இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத்பில்நேசர் சிறைபிடித்து போனான். 7. தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும். 8. யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும். இவன் சந்ததியார் அரோவேரிலும் நேப்போ மட்டும் பாகால்மேயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். 9. கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்தரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடுமாடுகள் கீலேயா தேசத்தில் மிகுதியாயிற்று. 10. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்தபின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். 11. காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். 12. அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். 13. அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல் மெசுல்லாம் சேபா யோராயி யாக்கான் சீகா ஏபேர் என்னும் 7 பேர். 14. இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் ஏரோவாவுக்கும் ஏரோவா கீலேயாத்துக்கும் கீலேயாத் மிகாவேலுக்கும் மிகாவேல் எசிசாயிக்கும் எசிசாயி யாதோவுக்கும் யாதோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள். 15. கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாயிருந்தான். 16. அவர்கள் கீலேயாத்திலிருக்கிற பாசானிலும் அதின் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள். 17. இவர்களெல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகை ஏற்றப்பட்டார்கள். 18. ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லீது யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். 19. அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாப்பீஸ் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறபோது. 20. அவர்களோடே எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடிருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். 21. அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருகஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். 22. யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போகுமட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். 23. மனாசேயின் பாதிக்கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் இர்மோன் மட்டும் செனீர் மட்டும் இர்மோன் பர்வத மட்டும் பெருகியிருந்தார்கள். 24. அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய எப்பேர் இஷி ஏலியேல் அசரியேல் எரேமியா உதாவியா யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள். 25. அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அழைத்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றிச் சோரம் போனார்கள். 26. ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்காத்பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாருமாகிய அவர்களைச் சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆப்போருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.